வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் புல்லறிவாண்மை அந்த அதிகாரத்தில் 10வது குறள், 850வது குறள். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். இந்த குறள் பாருங்கள், எப்போவுமே பார்த்துருக்கோம் கடைசி குறள் ஒரு மகுடம் மாதிரி வைப்பார் அப்படின்ட்டு. இந்த குறளையும் அப்படி தான். இவ்வளோ குறளில் அந்த புல்லறிவு உடையவன் அவனுடைய குணங்களை அவன் எப்படி பண்ணுவான், அவனால் என்னென்ன அவனுக்கு என்ன நஷ்டம், அடுத்தவங்களுக்கு என்ன நஷ்டம், துன்பம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தார். இப்போ இந்த குறளில் அவனை மற்றவங்க உலகத்தில் இருக்கவங்க அவனை எப்படி மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறாரு. உலகத்தார் உண்டென்பது, உலகத்தார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உலகத்தில் உள்ள மக்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே அப்படின்னு நமக்கு ஒரு சூத்திரம் இருக்கு இல்லையா. அப்போது உயர்ந்தவர்கள், ஞானிகள், நீத்தார், அவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயங்களை, அவங்க எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயங்களை இல்லைன்னு சொல்கிறது. இப்போ நம்ம கடவுள் உண்டுன்னு சொன்னால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒத்துக்காமல் மட்டும் இருக்கிறது இல்லை, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதைத்தான் சரின்னு சொல்கிறது. அந்த மாதிரி சொல்கிறவங்க இந்த வையத்து அழகையாக வைக்கப்படும். அழகை அப்படிங்கிறது இங்கே உடம்பில்லாமல் திரிகின்ற பேய், அதுதான் அழகை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, வையத்து அழகையாக வைக்கப்படும் அப்படின்னா இந்த உலகத்தில் பேயை எப்படி வச்சுருக்காங்களோ அப்படித்தான் இந்த மனிதர்களையும் வைப்பாங்க. அப்போ இப்போ நீங்கள் பேய் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா, அப்போது அதுக்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். இவரை புல்லறிவு உடையவர் ஒருவர், இங்கே ஒரு பக்கம் பேய், இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். அவங்களுக்கு என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை, ஏன் வள்ளுவர் அழகை அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புலேருந்து பிரிந்த உயிர் இருக்கு இல்லைங்களா, அது எப்பவுமே சுவாமிஜி கூட சொல்லுவார், குறைந்த வயதில் ஒரு மரணம், திடீர் மரணம் அப்படிங்கும்போது அது நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கின்ற உயிர் அலைஞ்சிட்டே இருக்கும். அது வேற ஒரு உடம்பை அந்த ஒத்த உணர்வுடைய உடம்பு கிடைக்கும்போது அந்த உடம்புக்குள்ளே அந்த உயிர் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அப்போது இந்த பேய் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தரோட உடம்புக்குள்ளே போய் தன்னோட ஆசைகளை நிறைவேற்றிக்கும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் அப்படி இருக்கிற சமயத்தில் என்ன அந்த மனிதன் என்ன பேசணுமோ அவன் ஒரிஜினலாக பேச மாட்டான். அவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த பேய் தான் பேசும் எப்போ பார்த்தாலும் இல்லையா. நம்ம பார்த்துருக்கோம்ல, பேய் பிடிச்ச மாதிரி வளர்றான்னு சொல்லுவோம் நம்ம கூட. அதே அவன் சொன்னதே திருப்பி தான் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த புல்லறிவு உடையவர்களும். நாம் என்ன நல்லது சொன்னாலும் கேட்காம, நல்லதோ எந்த விஷயம் சொன்னாலும் கேட்காம அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதையே தான் திருப்பி சொல்லுவாங்க. இது அவங்க 2 பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை. இவனுக்கு உருவம் இருக்குது, அந்த பேய்க்கு உருவம் இல்லை. அது ஒன்று தான் வேற்றுமை. அதனால் இது வள்ளுவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி உலகத்தில் இருக்கின்ற உயர்ந்தவர்கள், சான்றோர்கள் ஒப்புக்கொண்ட எல்லா விஷயங்களையும் மறுத்து சொல்லிட்டு தான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறவனை இந்த உலகம் ஒரு மனிதனாக கூட மதிக்காது. அவன் இருந்தாலும் அவன் இல்லாத மாதிரி அவனை பேயாக தான் நினைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறாரு. ஆக நாம் இந்த குறள்களை எல்லாம் படிக்கும்பொழுது நம்ம மனசாட்சியை சாட்சியாக வச்சு நம்மளை ஆராய்ந்து பார்த்துக்கணும். நாம் இந்த மாதிரி குணங்களை ஏதாவது நம்மக்கிட்ட இருந்தால் மாற்றிக்கொள்ளணும். அதுதான் திருக்குறள் படிக்கிறதுனுடைய பயன். சரிங்களா. நாளைக்கு இந்த அதிகாரத்தினுடைய தொகுப்புரை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.